ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமேஸ் அரிசிபை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம குக் வித் கோமாளியில் கனி அக்கா செஞ்ச ரெசிபி தான். ஸ்டஃப்டு பிரெட் ஜாமுன் வித் ரப்டி ரெசிபி எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரப்டி செய்கிறதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் ரப்டி கொஞ்சமே கம்மியாக தான் தேவைப்படும். அதனால் 1 கப் அளவுக்கு மட்டும் பால் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும். அது அளவுக்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜாமுன் செய்கிறதுக்கு நம்ம பிரெட் ஜாமுன் செய்கிறதுக்கு 4 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் பிரெட்டை எடுத்துக்கோங்க. ஓரத்தில் இருக்கிற அந்த ப்ரௌன் லேயரை கட் பண்ணியும் நம்ம எடுத்துக்கலாம். கட் பண்ணாமல் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணாமல் அப்படியே தான் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன சின்ன துண்டுகளாக பிரித்து அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சூப்பராக நல்ல பவுடராக ஆயிடுச்சு. இந்த பவுடரை ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம ஜாமுனுக்கு குலோப் ஜாமுனுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இந்த பாலும் பார்த்தீங்கன்னா நல்லா பாதி அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் பால் எடுத்துக்கனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு இனிப்பு ஃப்ளேவர் இன்னும் வேணும்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவே சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டோம். இதில் 2 ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சோண்டு முந்திரி பருப்பும் பிஸ்தா பருப்பும் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ரப்டிக்கு நீங்கள் கலர் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இப்போ இந்த பிரெட் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல சாஃப்டான சப்பாத்தி மாவு பக்குவத்தில் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். கையில் 2 கையிலையும் நல்லா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் இல்லாட்டி ஆயில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு நல்லா அந்த கிராக் இல்லாமல் சூப்பரான ஒரு பால் கிடைக்கும். நடுவில் நான் கிஸ்மிஸ் பழம் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு நட்ஸ் வச்சுக்கலாம். இல்லைன்னா மிக்ஸ்டு நட்ஸு கூட நீங்கள் நடுவில் ஸ்டஃப் பண்ணி நீங்கள் ஒரு பாலாக நீங்கள் உருட்டிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக உங்களுக்கு பால் கிடச்சிரும். இதே போல் மற்ற எல்லாத்தையும் நம்ம உருட்டி வச்சுப்போம். இதில் எனக்கு ஒரு மீடியம் சைஸில் 5 பால்ஸ் வந்தது. நான் 4 துண்டு போட்டேன், பிரெட் துண்டு. ஸோ அதுக்கு 5 பால் வந்திருக்கு. இப்போ நம்ம ரப்டி எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ரப்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த மில்க் மலாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். கடைசியாக ஆறுனப்புறம் அது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். ஸோ இதை நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம அந்த பிரெட்டு ஜாமுனை நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் நான் நல்லா எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கும் நல்ல மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். எண்ணெயோட சூடு நம்ம குலோப் ஜாமுனை எப்படி பொரிப்போமோ அதே மாதிரியே பொரிச்சிக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சா நம்ம போட்ட உடனே வால்ஸ் கரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் எண்ணெய் எப்போயுமே லோ ஃப்ளேம்லேயே காய வைங்க. அப்புறம் தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பால்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌன் ஷேடுக்கு வந்துருச்சு. ப்ரௌன் கலர் ஆனப்புறம் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இதே போல் மீதி இருக்கிற 2 பால்ஸும் மீதி எத்தனை பால்ஸ் இருக்கோ அதே மாதிரி இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் பொரிக்கும் போது உங்களுக்கு நல்லா அந்த கிராக் எல்லாமே கிடைக்கும். நல்லா உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கும். ஸோ இதே போல் நம்ம மற்ற பால்ஸை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா பாயில் ஆகிட்டும். இதுக்கு நல்லா அந்த பக்குவம்லாம் வர தேவையில்லை. ஜஸ்ட் அந்த தண்ணி நல்லா பாயில் ஆனால் போதும். இதில் ஃப்ளேவருக்காக ஒரு 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன். ஸோ 2 ஏலக்காவை நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இது நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பிரெட் பால்ஸை இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஏன்னா நார்மல் குலோப் ஜாமுன்னா உங்களுக்கு அந்த ஜாமுனில் போட்டோடனே நல்லா ஊறிடும். இது பிரெட் பால்ஸ்னால கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ அது ஊடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நல்லா கொதிக்கிற அந்த சுகர் சிரப்லேயே ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த பால்ஸை போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க.
நல்லா கொதிச்ச பிறகு அதுக்கப்புறம் ஒரு நல்லா வந்து ஊற விட்டுருங்க. ஒரு 2 ஹவர்ஸ் ஊறினாலே உங்களுக்கு நல்லா வந்து உள்ள அப்சர்வ் ஆகி சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். ஸோ ரொம்பவே டேஸ்டான ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்டஃப்டு பிரெட் ஜாமன் வித் ரப்டி ரெசிபி ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நார்மல் டெம்பரேச்சர்லேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.